ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம். இன்றைக்கி நம்ம சேனல் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். தினமும் காலையில் ஒவ்வொரு இல்லத்தரசிங்களுக்கும் தூங்கி எழுந்திரிச்சதும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை பெரிய கவலையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, என்ன சமையல் செய்கிறது, என்ன ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு அப்படிங்கிற கவலை இருக்குங்க. நம்ம கவர்மெண்ட்டில் கூட இந்த 5 ஆண்டு திட்டம்னு ஈஸியாக போட்டுருவாங்க போல். பட் நமக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. மெனு என்ன லஞ்ச் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்னோடய அம்மா வீட்டில், அக்கா வீட்டில், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் என்ன மெனு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா காரமணி போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கோங்க. இதுக்கு மேட்சிங்காக கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கோம், சாதம், ரசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறிகளோடு நம்ம வந்து இந்த மெனு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது டே 2. சாதம், சாம்பார், வெறும் சாம்பார், கிளி போட்டு சாம்பார், நெத்திலி கருவாடு வறுவல், வாழைக்கருவாடு வறுவல், நெய், உப்பு. வாங்க சாப்பிடலாம். அம்மாவே சாப்பாடு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்து டே 3. இது என்னோடய ஃப்ரெண்டு பிரியா வந்து ஷேர் பண்ணியிருந்தா. இதில் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது, முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. அடுத்தது இதுக்கு மேட்சிங்காக சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாயசம் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது டே 4. இந்த லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் தான், அதாவது நூக்கல் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரசம். இதுக்கு நல்ல மேட்சிங்காக உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வறுவல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் இது, உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். அடுத்தது குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு 10-12 வயசு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தியான உளுத்தங்களி பண்ணியிருக்காங்க. அடுத்தது டே 5. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் தலைவாழலை போட்டு சாப்பாடுதாங்க. ஏன்னா வீட்டில் முருகருக்கு இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருந்தோம், படையல் போட்டோம். ஸோ படையல்னாலே அம்மா வந்து இதுதான் சமைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். வறுவலில் வந்து வாழைக்காய் வறுவல் வறுத்துருக்கோம். ஒரு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். ஸோ சாமி கும்பிட்டதுனால இனிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ சேமியா போட்டு பாயாசம். அடுத்தது உளுத்தம் வடை, சுட சுட உளுத்தம் வடையும் ரெடியாக இருக்குங்க. ரசம் இல்லாமல் ஒரு நம்ம வந்து ஃபுட்டு வந்து எப்போவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக எவ்ரி டே நான் வந்து ரசம் கண்டிப்பாக வைப்பேங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ரசம் வைங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது டே 6. ஸோ இந்த மெனு என்னோடய ஃப்ரெண்டு ரேக்கா அனுப்பியிருந்தா. ஸோ நம்ம வாரம் முழுக்க நம்ம நல்லா சமைச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு டயர்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு குயிக்கான லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. மிளகு சீரக சாதம், அதுக்கு ரொம்ப மேட்சிங்கான ஒரு போட்டி வத்தல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து டே 7 வந்து பார்த்திங்கன்னா சண்டேவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, முள்ளங்கி போட்டு கறி குழம்பு வச்சுருக்கோம், மட்டன் குழம்பு. அதுக்கு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கோம். சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா மிளகு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சாதம், ரசம். சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் செஞ்சுருக்கோம். அடுத்து டே 8 வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கேன். இப்போது காய் போட்டு எப்போவுமே சாம்பார் வைப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து காயெல்லாம் போடாமல் பருப்பு தக்காளி மாதிரி கடைஞ்சிருக்கோம், சாம்பார் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுவலாக கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கோம். கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை செய்கிற அன்றைக்கி மறக்காமல் முருங்கைக்கீரையை அந்த தண்டுலாம் இருக்குது இல்லையா, காம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா போட்டு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ஒரு 2 சூப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. சூப் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து வத்தலும் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அடுத்து டே 9. இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் வந்து வீடியோ அனுப்பியிருக்காங்க. அம்மா என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னா உருண்டை குழம்பு வச்சுருக்காங்கங்க. சாதம், ரசம். அந்த உருண்டை குழம்பு பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வடவையும் வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. கூடவே நீட்டு அப்பளம் வந்து வறுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து டே 10. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு பிரியா தான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, லஞ்ச் வீடியோ. ஸோ அவங்க வீட்டில் இன்றைக்கி சாதம், ரசம், முட்டை தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. குழந்தைக்காக பீட்ரூட் ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சாதம், ரசம் சொன்ன மாதிரி குழந்தைக்காக ஸ்நாக்ஸ்க்காக மக்காச்சோளம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டில் இதுதான் மெனு. அடுத்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட மெனு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கீரை இருக்குது, கூட்டு, வறுவல், பொரியல், நான்வெஜ் பெரியவர்களுக்கும் நான்வெஜ் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட்டான ஒரு 10 டேஸ்க்கான மெனு மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம்.
கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி உங்களோட வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த காம்பினேஷனோட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டே 11 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெனு தான். சாதம், சிறுகீரை கடையல், பீர்க்கங்காய் கூட்டு, முட்டை வறுவல், ரசம் இது தாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தனியா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.